இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான ரவா பணியாரம் செய்கிறது எப்படி. அதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு ரவை போட்டு 1 கப் ரவைக்கு 1 கப் தேங்காய் பால் ஊற்றி ஊற வச்சிடலாம். தேங்காய் பால் சேர்த்ததும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ரவை நல்லா தேங்காய் பாலில் ஊறி இருக்கு. அடுத்து நம்ம மைதா சேர்த்துடலாம். அடுத்து தேவையான சுகர். இன்றைக்கி நான் சுகரை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு சின்ன கடாயில் நெய் சேர்த்து இந்த பணியாரத்துக்கு தேவையான முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம கலந்து வச்சிருக்கிற ரவா பணியாரம் மிக்ஸில் சேர்த்துடலாம். முந்திரி சேர்த்ததும் அதை நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு இந்த மிக்ஸ் ஒரு ½ அன் ஹவர் உங்களுக்கு அப்படியே ஊறணும். நம்ம பணியாரம் ரெடி பண்ணிடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சு பணியாரத்தை ஊற்றிடுங்க. பாருங்கள், பணியாரம் நல்லா உங்களுக்கு உப்பி வரும். இந்த மாதிரி சைடில் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் பணியாரத்தை நம்ம எடுத்துடலாம். அடுப்பை பணியாரம் செய்யும்போது ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம சுவையான ரவா பணியாரம் தயாராகிடுச்சு.